வணக்கம். நுரையீரலின் செயல்பாட்டை சீராக்குதல். லங்ஸ் டிஸார்டரை நம்ம சரி பண்ணணும். லங்ஸ் டிஸார்டர் என்பது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இதனால நமக்கு சளி இருக்கும், இருமல் இருக்கும், வீசிங் இருக்கும், நுரையீரல் சம்மந்தப்பட்ட நோய்கள். இதனால் உடலுக்கு தேவையான ஆற்றல் கிடைக்காது, பிராணன் கிடைக்காது, நோய் எதிர்ப்பு சக்தி குறைஞ்சிருக்கும். இது சரி பண்ணுறதுக்கு ஒரு வர்ம பிராணயோகா நம்மிடையே இருக்குது. என்னென்னா, உடல் சுருக்கி வர்ம பிராணயோகா. இந்த மார்பக பகுதியில் இந்த விலா எலும்பு இருக்காங்க. ஒரு மேலிருந்து ஒரு 9 விலா எலும்புக்கு இடையில் இருக்கக்கூடிய 8 வர்ம புள்ளிகள் இருக்காங்க. அது எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, இங்கே இருக்க காரை எலும்பு இருக்குது. இது பேர் காரை எலும்பு. மையத்தில் காரை எலும்போட மையப்பகுதி ஒரு கரு மாதிரி வளையும். அதுக்கு அடுத்து மையப்பகுதி கண்டுபிடிக்கிறது. அங்கிருந்து கீழே தொட்டோம்னா விலா எலும்பு ஸ்டார்ட் ஆகும். இங்கிருந்து கோடு போட்டு வர பாருங்களா, இந்த ஒவ்வொரு புள்ளியும் தொட்டுகிட்டே வரும். அப்படி தொட்டே இதுதான் வாசி ஓட்டம் பண்ண போகுது. இப்போது இந்த கையினுடைய பகுதிகளில் இந்த உள்ளங்கையினுடைய மேடான பகுதி இங்கே வைக்கிறோம். சரியாக ஈஸியாக கை வைக்கிறோம். இப்போ கை மடித்து வச்சாலே தெரியும் நமக்கு. அப்படி மெதுவாக அப்படியே வாசி ஓட்டம் பண்ணுறோம். ஒரு 9 முறை, மேலிருந்து 9 முறை, அவ்வளோதாங்க. இது 9 முறை செஞ்சுட்டு 1 நிமிடம் ஓய்வு கொடுத்து மீண்டும் ஒரு 9 முறை, அதுக்கடுத்து 1 நிமிடம் ஓய்வு, அதுக்கடுத்து 9 முறை அந்த வாசி ஓட்டம் மேலேருந்து கீழே பண்ணுறோம். அப்போ அந்த 8 புள்ளிகளை இயக்கும்போது, அது பேர் என்ன சொல்கிறாங்க, உடல் சுருக்கி வர்ம புள்ளிகள் 8. இது தொடர்ந்து செய்யணுங்க. காலையில் 4 மணிக்கு செஞ்சோம்னா விரைவில் சரியாகும். அதுக்கடுத்து ஒரு கஞ்சி இருக்குங்க, இந்த சுக்கு கஞ்சி. சுக்கால் சுக்கு இருக்கு இல்லைங்களா, அதை செஞ்ச கஞ்சி காலையில் சாப்பிடலாம். எப்போது நேரம் கிடைக்குதோ தொடர்ந்து சாப்பிட்டே வரலாம். இந்த வர்ம பிராண யோகா தொடர்ந்து செய்யணும். இந்த சுக்கு கஞ்சி செய்தாலே போதும். அந்த லங்ஸ் டிஸார்டர், அதாவது நுரையீரல் செயல்பாடு குறைவாக இருந்தாலும் சரி, சமநிலைக்கு வரும். அது இயக்கங்கள் சமமாக இருக்கும். அப்போ அந்த இயக்கங்கள் சமமாக இருந்துச்சுன்னா சளியிலிருந்து விடுபடலாம், இருமலிருந்து விடுபடலாம். அதுக்கடுத்து நோய் எதிர்ப்பு சக்தி நமக்கு நல்லா கிடைக்கும். பசி நல்லா எடுக்கும். பசி குறைபாடு சில பேருக்கு இருக்கும். அந்த பசி நல்லா எடுக்கும். இது நாம் தொடர்ந்து செய்வோம். நம்ம லங்ஸ் டிஸார்டர்லேருந்து மீண்டு வருவோம். நம் நலன் நம் கையில். அன்புடன் உங்கள் கண் ரவிவர்மன்.